திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்பியாக இருக்கக்கூடிய டிஆர் பாலு அவர்களை அதிரடியாக கைது செய்வதற்கு டெல்லி காவல்துறையினர்கள் தற்பொழுது ஏற்பாடுகளை செய்துவிட்டார்கள். திமுகவின் பாலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உண்மையான விசுவாசியாகவும் மத்திய அமைச்சராக பலமுறை பதவி வகித்து வந்த நிலையில் 2G வழக்கில் மிகப்பெரிய ஒரு மோசடித்தனத்தை டிஆர் பாலு அவர்கள் செய்ததாக தற்பொழுது இணையதளங்களில் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ள டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற 3வது பாகத்தில் ஆடியோ ஒன்று வைரலாக பரவி வருகிறது. இதில் சாதிக் பாஷா அவர்களை கொலை செய்துவிட்டு 2G வழக்கில் நாங்கள் அனைவரும் நிரபராதி என்று கூறிவிட்டார்கள். கிட்டத்தட்ட 5 எம்பிக்கள் அப்பொழுது 2006ஆம் ஆண்டு ஊழல் செய்து கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி திமுகவினர்கள் மட்டும் பெரும் கொள்ளையடித்து விட்டார்கள். தற்பொழுது திமுகவினர்கள் தமிழக மக்களின் வாழ்க்கைக்கு உதவுவதாக நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள் என்றும் உண்மையான ஆதாரத்துடன் ஆடியோ மூலமாக உண்மைகளை வெளியிட்ட அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது வழக்கு ஒன்றையும் தொடர்ந்திருக்கிறார். மீண்டும் 2G வழக்கை விசாரணை நடத்த வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றையும் தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில்தான் தற்பொழுது ராசா, கனிமொழி, டிஆர் பாலு மற்றும் தயாநிதி மாறன் ஆகியோரை விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்ல உள்ளதாக சிபிஐ துறையினர்கள் தற்பொழுது ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். பல ஊழலை செய்துவிட்டு நாங்கள் யோக்கியர்கள் என்றும் திமுகவினர்கள் என்றும் இவர்கள் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் இதற்கான பதிலை தெரிவிக்க வேண்டும். முதல் தலைமுறையினர்கள் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை அதிகமாக செலுத்தியுள்ள நிலையில் அவர்களின் ஒவ்வொரு வாக்குகளும் திமுகவிற்கு மரண அடியாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். ஏற்கனவே திமுகவினர்கள் செய்த பித்தலாட்டங்களும் ஊழல்களும் தற்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர்களின் ஊழல் வழக்குகளும் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் புதிதாக டிஆர் பாலு அவர்களின் கைது நடவடிக்கை திமுகவினருக்கு மரண அடியாக விழும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.